நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன், மாண்புமிகு மனிதன் சேனலோட. இன்றைக்கி நியூஸ் என்னன்னு பார்க்க போனோம்னா, யூஎஸ் ஈரான் அவங்க இன்னும் 2 பேரும் பிடிவாதமாக அவங்கவுங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்க நின்றுட்டுருக்குறாங்க. ஈரான் ஒரு பக்கம் நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், அமெரிக்கா நீ அலோவ் பண்ணாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும், எனக்கு ஒரு கன்று போனால் 2 கன்று போகணுங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசக்கூடிய தலைவர்களை உலக நாடுகள் எப்படி அங்கீகரிக்குன்னு தெரியல. ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ட்ரம்ப்பை வச்சு அவருக்கு பின்னாடி யாரோ பெரிய கேம் ஆடுறாங்கிறது தான் உண்மை தெரியுது. ஒயிட் ஹவுஸில் இருக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாது. ட்ரம்ப் வேணால் முட்டாளாக இருக்கலாம், அல்ல ட்ரம்ப் முட்டாளாக நடிக்க சொல்லியிருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ராஜேந்திரன் இருக்குது. அது நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு அது புலப்பாடலைங்கிறது தான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன ராஜேந்திரங்கிறது இன்னும் ஒரு 6 மாதத்தில் தெரிய வந்துடும். 6 மாதத்தில் நிச்சயம் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அப்போ உலகம் ஒரு புது பரிணாம வளர்ச்சியை எட்டி நிற்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளை டோட்டலாக அமெரிக்கா எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. ரஷ்யாவும் சைனாவும் தனித்தன்மை வாய்ந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுங்கிறது நமக்கு தெரியல. நீங்கள் எந்த ரூட்டை நீங்கள் அடித்தாலும் அந்த ஈரானுக்கு கப்பல் வழியாக அந்த கேஸ்பியன் சீலேருந்து கொண்டு வருவாங்க. அதை நீங்கள் மேப்பில் பார்த்து தெரிய வரும். அவங்க அந்த வழியாக ஆயுதத்தை குமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஆயுத விற்பனை தான் அமோகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த யுத்தத்தில் அதிக பயனடைஞ்சவர்கள் யாருன்னு பார்க்க போனால் ரஷ்யா தான், 2வது சைனா. சைனாங்கிறது பொதுவாக அவங்க ஆயிலை வாங்கி விற்கிறதுல அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சைனா ஏன் முன்னேறாங்கன்னு சொல்ல போனோம்னா, அவங்க குருடாயில் பல நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் குருடாயில் இறக்கிட்டு அந்த குருடாயில் கொண்டு போயிட்டு அவங்க அதை ரிஃபைனரிஸ் பண்ணிவிட்டு ஏஷியாவில் இருக்கிற பாக்கி சின்ன சின்ன எல்லா நாடுகளுக்கும், ஏன்னா எல்லா நாடுகளிலும் ரிஃபைனரிஸ் வசதி கிடையாது, எல்லாருக்கும் அவங்க பெட்ரோலாகவும் அதுலேருந்து பகுத்து பிரிக்கக்கூடிய பல பொருள் இருக்கிறது. அதாவது பெட்ரோல், டீசல், கெரோசின், மண்ணெண்ணெய், பேரஃபின், மெழுகு, வேசிலைன், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய தார் வரைக்கும் எல்லாமே காசு தான். அதில் இருக்கக்கூடிய அத்தனை காசையும் நல்லா அனுபவிச்சுட்டு ஒரு நாடு அதுனா சைனா தான். ஸோ அவங்க எவ்வளோ அதை வாங்கிட்டு போனாலும் அவ்வளோவும் அவங்களுக்கு ஸ்டோக் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டோரேஜ் வச்சு ரெடி பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஈரானில் உற்பத்தி ஆகிற 80% குரூடாயில் அவங்க தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் குரூடாயிலுங்கிறது அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அங்கே செய்யக்கூடிய அந்த டப்பா துப்பாக்கிகளையும் டப்பா பீரங்கிகளையும் அந்த டப்பா இன்டர்செப்ட்ஸ் உள்ள அந்த தடுப்பு இதுக்கு கொடுத்து ஈரானுக்கு கணக்கு அமைச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எது உண்மைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சைனா ஈரான் கூட டீல் போட்டு செஞ்சுட்ருக்காங்க. சைனா மற்ற கேஸ் வாங்குறது, ஆயில் வாங்குறது ஈரான் மட்டும் கிடையாது, இங்கே வளைகுடா நாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் தீர்மானம் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒரு நாடு நிறைய கேட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஈரானில் அவங்க நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2வது வெனிசுலா, ரஷ்யாவிலையும் நிறையா வாங்குறது வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஆயில் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய வர்த்தகம். ஆயில் பிஸ்னஸ்ங்கிற வர்த்தகத்தை ஆயிலை விற்று சம்பாதிக்கிறது அமெரிக்கா, வளைகுடா நாடுகள். ஆயிலை வாங்கி விற்று சம்பாதிக்கிறது சைனா போன்ற நாடுகள். அவ்வளோதான். இந்தியாவும் அதில் எடுங்கும். பட் இந்தியாவோட அதிகமாக சம்பாதிக்கிறது, இந்தியா 100 ரூபா சம்பாதிச்சதுன்னா 1 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க சைனா. அப்படி தான் அவங்க சம்பாதிச்சு போயிட்டுருக்கு. இந்த ஒரு வர்த்தகத்தில் இந்த ஓராண்டுக்குள்ளே நம்ம டொமஸ்டிக் இன்கம் என்ன மாதிரி குறைய போகுன்னு தெரியல. அதை நமக்கு இந்த வருஷத்தில் இந்த 4 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு ஒரு சரியான ஒரு திசை தெரியல. இது 4 மாநில தேர்தல் வரை போயிட்டுருக்கு. இந்தியாவில் பல சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி முடியாகும்னு தெரியல. ஏன்னா செலவு தான் நிறையா போயிட்டுருக்கு. இந்திய அரசாங்கம் தான் செலவு பண்ணிட்டு இருக்குது. காசை எடுத்துகிட்டு தேர்தலுக்கான செலவெல்லாம் இது யாரும் எந்த கட்சிகளும் பணம் கொடுத்து தேர்தல் நடத்ததில்லை. மொத்தமும் அரசாங்க படத்தில் செலவு பண்ணி தான் எல்லா இலக்கை கட்சிகளும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு பாக்கி விஷயங்கள்லாம் அரசாங்கம் தான் செஞ்சாகணும். இவங்க கொடுக்குற பணம்லாம் அரசாங்கம் இது ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு தேர்தல் முறை. இந்த முறை சரியாங்கிறத நான் பற்றி பேசுவோன்னா, இப்போ நம்ம கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ப்ளஸில் தான் இருக்குது. 2000 ரூபாய் ப்ளஸில் போயிருக்கு. சில்வரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ளஸில் தான் போயிருக்கு. மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. கேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அலுமினியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மெட்டல்ஸ், இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நாளைக்கு ஓப்பன் ஆகும், அப்போது எந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம எங்கே என்ட்ரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம கால் சைடில் இருக்கணுமா, புடிச்சல் இருக்கணுமா, அல்லது கன்சல்டேஷனாக எப்படி என்ட்ரி எடுத்து நம்ம லாபகரமாக பண்ண முடியுங்கிறத நம்ம சாட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். உலக பிரச்சனைகள் ஏதாவது நல்ல அப்டேட் கிடச்சிச்சின்னா நான் நிச்சயம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் தெளிவான அப்டேட் கிடைக்கல. எல்லோரும் அவங்கவுங்க ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இது வரைக்கும் தெளிவான முடிவில் எதுவும் வரவே இல்லை. சரியா,
யூடியூபே பாதி பொய் செய்யவும் பரப்புது, சில உண்மைகளையும் பறக்குது. ஆனால் வந்து எப்போதும் உண்மைகளை தான் தேடி பார்க்கணும், பொய்கள் உங்களை தேடி வரும், பார்த்துக்குங்க. நம்ம இப்போது சாட் போய் பார்க்கலாம். இப்போது நிஃப்டியில் நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் வச்சுருக்கிறோம். 1 ஹவர் சார்ட்டின் படி கரண்ட் சினாரியோ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அவங்க புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. எங்கே போயிருக்கிறாங்கன்னா, அவங்க தோராயமாக இந்த லைனில் போயிட்டாங்க. 22,820 அவங்க அப் சைடில் தான் இருக்கிறாங்க. இது சின்ன சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் சரிங்களா. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அடுத்த ஒரு டவுன் ட்ரெண்டுங்கிற மாதிரி தான் அப்படி போயிட்டு கீழே வர மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபர்தர் அதுக்கு ஒரு மேலே போகும், இதுதான் நடக்கும், சரிங்களா. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் இப்படி போகுமா அல்லது இங்கேயே போகுமா அல்லது இங்கேயே போகுமாங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும். அது மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஓரளவு நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கலாம் நம்ம செய்ய முடியும். இதை நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னா, இப்போது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிப் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள், நாளைக்கு ஃபிப்பு சொல்ல கணக்குப்படி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ரீசன்ட் பார்க்கும்போது அவங்க கரெக்டாக அந்த ரீடெஸ்ட்டில் நின்றுட்டுருக்குறாங்க. இந்த ரீடெஸ்ட்லேருந்து நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங்கிறதுனால 300 பாயிண்ட்டுங்கும் போது 23,800 200 பாயிண்ட் ஓப்பன் ஆனால் கூட 250ன்னா கிட்டத்தட்ட 24,076 போயிடும். அப்போது 24,076னா ஆல்மோஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இங்கே ஓப்பன் ஆகிட்டு ஒரு சஸ்டன் ஆகிட்டு ஒரு கேண்டில் நின்னால் மட்டும்தான் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிடிச்சி இருந்துருங்க. இதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் செல்லிங் ப்ரெஷர் மேலே போய் க்ரீன் வச்சா மட்டும் ஃபர்தராக மேலே போகும். இல்லைன்னா அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே ஒரு ரெட் கேண்டில் போட்டுருவாங்க. அது எது வரைக்கும் வரும்னா இந்த இது வரைக்கும் அந்த பாட்டம் வரைக்கும் வரும். ஸோ வந்துட்டு அங்கே உண்மையிலே மேலே போகணும்னா இங்கே போயிட்டு இந்த இடத்துல திரும்ப ரீடெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு மேலே போனாங்கன்னா ஓகே. இங்கே ரீடெஸ்ட் எடுக்காமல் போனாங்கன்னா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிறது தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுனால இது பெருசாக யோசிக்க வேணாம். நம்ம வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் அதில் ஒன்றும் கொண்டு வர அவசியம் இல்லை. இந்த 0.5 லெவலில் வந்து ரீடெஸ்ட் எடுத்தாங்கன்னா இங்கே இதுக்கு கீழே மார்க்கெட் வராத பட்சத்தில், இதுக்கு கீழே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே தான் இருக்கும், சரிங்களா. இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் இங்கே சி எடுக்கலாம். இங்கே சி எடுத்திங்கன்னா அவன் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஃபிப் நம்ம என்ன போட்டு வச்சுருவோம் 0.5. இதுதான் என்னோடய டார்கெட். நான் சொல்கிறேன் இந்த இடத்துல போகாமல் மார்க்கெட் கீழே வராது. 24,277ங்கிற ப்ரைஸை தாண்டாமல் இங்கேருந்து எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த ப்ரைஸில் போயிட்டு தான் இங்கே இது வரைக்கும் கொண்டு போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆவாங்க. இல்லைன்னா கூட ஒரு கேண்டில் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சரியான சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்க மாட்டாங்க. இந்த சப்போர்ட் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கீழே வராது. இங்கே போயிட்டு திரும்ப ஃபர்தராக மேலே போட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ வேல்யூ எல்லாம் கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் நம்ம பயிற்சி உள்ள கலந்துக்குங்க. அங்கே தான் கரெக்டான வேல்யூ இன்னும் டீப்பாக சொல்லி தர முடியும். இப்போ ரஃபாக ஓரளவு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லுவோம் வந்து. பட் இதை நினச்சி நீங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குற பயிற்சி வகுப்பில் பல மெத்தட் சொல்லிக் கொடுப்போம். அதில் நிச்சயம் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு புரியுற மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா லாபகரமாக நீங்கள் அதை சம்பாதிக்க முடியும். ஸோ 1 ஹவர் நம்ம வச்சுருக்கிறத ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் மாற்றிக்குவோம். 5 மினிட்ஸில் மாற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு எங்கே ரிஜெக்ட் ஆகணும் தெரிய வரும். பாருங்கள், கடந்த நேற்று செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி மார்க்கெட் இல்லை, திங்கக்கிழமை ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் நம்ம இது இங்கே கீழே விழுந்தவன் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ரீடெஸ்ட் வச்சு மேலே போயிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டு மேலே போயிருக்கான், அப்படி வந்துருக்கிறான். கிட்டத்தட்ட இங்கே கீழே இறங்கியிருக்கிறான். ஸோ திரும்ப கீழே விழுவான ஒரு பயத்தில், பட் அவனுடைய சப்போர்ட்டில் தான் நிற்கிறான். ஸோ அதனால் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கான் கீழே விழுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கான் மேலே போகணும்னு சொல்லிட்டு வந்து இது வந்து கீழே விழுன்னு கொடுத்துருக்கான், இது மேலே போகணுன்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு சிக்னல் இங்கே தான் கிடச்சிருக்குது. இங்கே தான் நமக்கு வந்து பி என்ட்ரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து இது கேப் டவுன் ஆனதுனால நம்ம பி என்ட்ரி மிஸ்ஸிங் நமக்கு. ஸோ கேப் அப்புக்கு நம்ம வந்து அசம்ஷன் எடுக்கணும்னா எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதோ நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இங்கே நமக்கு ஒரு நம்ம ட்ரைனிங்கில் சொல்லக்கூடிய கால்குலேஷன் படி நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரையல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கேப்சர் பண்ணிருக்கலாம். பட் ஃபுல் டைம் ட்ரேடர் இருக்கவங்களுக்கு சாத்தியம், பார்ட் டைம் ட்ரேடர் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஹையர் ஹைன்னு போகும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி போகலாம். மார்க்கெட்டு ஹையர் ஹைன்னு போகாமல், சரிங்களா, ஹையர் திரும்ப லோ திரும்ப ஹையர் அப்படி போச்சுன்னா உங்களுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இங்கே இப்படி போகும்போது ரீடெஸ்ட் எடுத்துட்டான், மேலே போயிட்டான், இங்கே புதுசாக வச்சுட்டு திரும்ப வந்து கம்பெனி லிக்விடிட்டி கன் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு திரும்ப மேலே போயிட்டான். அப்போ 2 ஹையும் உடச்சிருவான். இந்த மாதிரி போணுச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ
இப்படி வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போய்ட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது மினிமம் ப்ராஃபிட் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ எப்படி போகுங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது பொய்ன்னு தான் அர்த்தம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ நாளைக்கு நமக்கு தெளிவான ஒரு ஐடியா அப்படி என்ன சொல்லணும்னா, நீங்கள் இப்போ நம்ம ஒன் டே கேண்டில் வச்சுருக்கிறோம். ஒன் டே கேண்டில் வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளாக இப்படி தான் சொல்ல வருது. இந்த ரீசன் ஹைக் ரீசன் வச்சுன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிங்க. இதுதான் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆக்டிவ் ஆகும். இந்த இடம் வந்து சப்போர்ட் மேலே ஹையில் போச்சுன்னா இதான் சப்போர்ட். உங்களுக்கு ஹை லிமிட்டு இது தான் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். இந்த கம்ப்ளீட்டு செல்லிங் ஓவர் ப்ரெஷர் இருக்கும். இங்கேருந்து இந்த செல்லிங் ப்ரெஷரில் ஜாஸ்தி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாஸ்தி கீழே விழுந்துச்சுனாலும் இங்கே மேலே போயிட்டு கேப்பப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நேராக திரும்ப கீழே தான் விழுந்துட்டு இங்கே பாட்டம் வரைக்கும் வந்து கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் சரியான ஒரு சரிங்களா போகிறதுக்கான ஒரு கரெக்டான சான்சஸ். பட் நாளைக்கு எப்படி கேப்பப்பா இன்றைக்கி நைட்டு ஏதாவது நடக்கக்கூடிய நியூஸை வச்சு நாளைக்கு கேப் டவுனாங்கிறத நாளைக்கு தான் தெரிய வரும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது சில மெத்தட் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த இதை விட்டுருங்க. இங்கே ஃபிப் எடுத்துகிட்டு இந்த கேண்டில் சிங்கிள் டே கேண்டிலோட ஹையர் போடுங்க. இந்த ஒரு இதுதான் உங்களுக்கு நாளைக்கு இந்த கேண்டிலோட இந்த பாயிண்ட்லுக்கு 23,731க்கு மேலே போணுச்சுன்னா, மேலே சஸ்டன் ஆயிடுச்சுன்னா கால் செல் இல்லைங்க. 23,731 கீழே வந்துச்சு, 23,690 கீழே வந்துச்சுன்னா புட் சைடு வந்துடுங்க. ரெண்டுக்குமே டார்கெட் வந்து இது வந்து சிஇ டார்கெட்டு, இது வந்து பிஇ டார்கெட்டு. சரிங்களா, இதுதான் இங்கேருந்து எந்த பக்கம் ஓப்பன் ஆகுது போகிறது ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான் வந்து. சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபர்தர் டார்கெட் வந்து அதுக்கப்புறம் எப்படி அவன் மார்க்கெட் அன்றைக்கி வேறு சில மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்லியிருக்கேன். அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ எங்கள் ஓப்பனிங்கிறது தான் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்குங்க. இந்த மேலே டே ஹையை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா அவன் ஃபர்தராக அடுத்த இந்த ஹை வரைக்கும் வருவான். அந்த ஹையே ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் இதுதான் அடுத்த அவனுடைய டார்கெட். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 24,300 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு ட்ரேடிங் பண்ணுங்கள். இப்போது நம்ம குருடாயில் பற்றி என்ன சொல்லிட்டோம், ஆல்ரெடி ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்கு. குருடை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வரான். ஒரு ஹை கொடுத்துட்டு திரும்ப லோ கொடுத்துட்டு அடுத்த ஒரு ஹை போயிருக்கிறான், திரும்ப லோ வந்துட்டான். இந்த லோவையும் பிரேக் ஆகலை. இந்த லோ பிரேக் பண்ணோன்னா ஃபர்தராக இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த லோ பிரேக் பண்ணும் பட்சத்தில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்தாகணும். இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்து உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஹை. இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா தற்போதைய குளோபல் சுச்சுவேஷன்ஸ், ஏதாவது டிசாஸ்டரோ அல்லது பேட் நியூஸோ அல்லது பேச்சுவார்த்தை தோல்வியோ மீண்டும் வாரோ வந்தால் மாத்திரம்தான் இது வார் வந்துச்சுன்னா இதை பிரேக் பண்ணி பயங்கர ஹையில் போயிடுவான், பார்த்துக்குங்க. அந்த ஹையை வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்த ஹை வச்சான்னா பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பான்னா நெக்ஸ்ட் ஒரு ஹை வைக்கிறான்னா பயங்கரமாக இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரீடெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி போயிட்டு இங்கேயோ அல்லது இங்கேயோ போயிடுவான். இந்த ஒரு பாயிண்ட் தான் இந்த ஒரு இது வச்சுட்டான். அடுத்த இது இங்கே திரும்ப போவான் கண்டிப்பாக. இது வரைக்கும் ஏன்னா இந்த நியூஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கேம்லிங்காக மேலே போவான். அது வரைக்கும் போய்ட்டு திரும்ப கீழே வருவான். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது கூட இல்லை, 16ஆம் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பைரியால் வந்து அதுக்காகவே மார்க்கெட் வந்து குளோபல் நியூஸ் இருந்தாலும் கொஞ்சம் ரியாக்ட் ஆகாது. எக்ஸ்பைரி முடிச்சுட்டு தான் அவன் மேலே போகிறதா கீழே போகிறதா முடிவு பண்ணுவான், பார்த்து எச்சரிக்கையாக இருங்க. இப்போதைக்கு ஒரு தெளிவில்லாத இடத்துல தான் குரூடாயில் இருக்குது. குளோபல் நியூஸ்க்கு பயங்கர ரியாக்ட் ஆகும். குரூடாயில் எடுத்திங்கன்னா பிடிஎஸ்டி பண்ணாதீங்க, அன்னன்னைக்கு இன்ட்ரோ கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க. குழாயில் எப்படி என்ட்ரி எடுக்குங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதே சேம் சிம்பிள் தான் நீங்கள் இங்கே நேச்சுரல் கேஸ்க்கு நீங்கள் பயன்படுத்தணும். கோல்டு மற்ற விஷயங்களுக்கும். ஸ்டாக்கை நீங்கள் எப்படி வாங்கணும் வைக்கணும் போகணுங்கிறது கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக சொல்லி தரப்படும். ஸோ ஒவ்வொரு வாரமும் சண்டே நம்ம இலவச பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அந்த பயிற்சியில் வந்து 1-to-1 ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். முதல்ல நம்ம எப்படின்னா பிளைண்ட்லியாக எனக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்க போகிறதுல வந்து உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம பயிற்சி எடுத்தவங்க பலரும் நல்ல ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ரிவார்டு உண்டு. ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு கிடைக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்க தயார்னா நீங்கள் இந்த இலக்கம் வரலாம். முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்கள் பயிற்சி வளர்த்துக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மார்க்கெட் உள்ள வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்பப்போ அப்டேட் நான் வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுவேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்லும் போது தான் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்ச அவங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன்.